வெல்கம் டு ஆயுஷ். நான் உங்கள் ஆனந்த் சார். அரசாணை எண் 243 இது நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா ஈக்குவலன்ட் செக்ஷனில் இருக்கும். இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போகும்போது ஈக்குவலன்ட் செக்ஷனில் இந்த அரசாணை எண் 243 இருக்கும். 9/12/2023 டேட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வெளியிட்ட நாள் வந்து 12/9/2023. சரி, இந்த அரசாணை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அரசாணையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இதில் எப்படி ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்றது எவிடன்ஸோடு கொடுக்குறேன். இதுதான் அரசாணை 243 12/9/2023. இதில் நமக்கு தேவையான பகுதி மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். நமக்கு தேவையான பகுதி சீரியல் நம்பர் 12, பப்ளிக் சர்வீசஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் பிலிட் தமிழ் awarded by University of Madras as whether equivalent to BA தமிழ் for the purpose of எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீஸ். ஸோ பொதுப்பணித்துறையில் அரசு பணி வேலை செய்யணும்னா இது ஈக்குவலண்ட்டான்னு கேட்குறாங்க. இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடையாது, இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்போ நான் கொடுக்குற இந்த 243 ஜியோட விளக்கம் வந்து முழுக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்தவங்களுக்கு மட்டும்தான். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே லைக் போடுங்க, லெஃப்ட் சைடில் லைக் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் எத்தனை பேர் இது ஒத்துக்கிறாங்கன்னு. அரசாணை எண் 243 ஒன்லி ஃபார் த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிலிட் டீச்சர்ஸ் ஒன்லி, வேறு யாருக்குமே கிடையாது. இது புரிஞ்சிருக்குன்னா லெஃப்ட் சைட் லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது கசடர கற்கன்ற ஒரு தீமில் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். மேலான கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டியை விட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழ் இருக்குது, இருந்தாலும் அங்கே பிலிட் தமிழ் கொடுக்குறாங்க. அப்போ பிலிட் தமிழ் பிஏ தமிழுக்கு ஈக்குவலன்ட் போது இது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார், இப்போ ஈக்குவலன்ட் சொல்லிட்டும் போது யாரெல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிலிட் தமிழ் படித்தவங்களோ நீங்கள்லாம் வந்து சென்னை மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலை இருக்கும், உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் வந்து அங்கே செட்டினரி ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் இருப்பார். அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு கேளுங்க. அந்த ஹெல்ப் டெஸ்கில் அவங்க சொல்லுவாங்க. உங்களோட ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கணும். இந்த ஜிஓ வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கலாம். பணி நியமன ஆணையம் வாங்கிறதுக்கோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இது காமனாக இருக்கிற ஒரு ஜிஓ. நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் பேரில் உங்களுக்கு இந்த ஜிஓ பொருந்துன்று வாங்கிக்கிற ஒரு சான்றிதழ் தான் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். இது வந்து ஈக்குவலன்ட் ஜிஓ, அது வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். சரி, அந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் எப்படி சார் வாங்குறது அப்படின்னா, அதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் வந்து எம்எஸ்சி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். எம்எஸ்சி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெகுலர் கேம்பஸில் படித்தேன். கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும், அந்த கேம்பஸில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசர்ச் லேபெல்லாம் இருக்கும். இன்ஆர்கானிக், ஆர்கானிக், அப்படி ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல தான் நான் எம்எஸ்சி படித்தேன். நான் படித்தது வந்து எம்எஸ்சி இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதுனால நான் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணணும், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணணும்னா எனக்கும் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதனால் நான் 2012-13 நான் ஈக்குவலன்ஸ் அப்ளை பண்ண போகும்போது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இதுதான் பேசிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். நம்ம ஒரு முதன்மை பாடத்தை விட்டு ஸ்பெஷலைசேஷனாக எதனா படித்தா அதுக்குன்னு ஒரு ஜிஓ இருக்கும். அந்த ஜிஓ நம்பர் வச்சு நமக்குன்னு ஒரு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிட்டால் எந்த காலத்திலும் பிரச்சனை வராது, பயமும் இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அப்படியே அந்த எவிடன்ஸ் கொடுத்துறோம் உங்ககிட்ட. இஃப் எ கேண்டிடேட் கிளைம் தட் த ஈக்குவல் education qualification in the subject possessed by the him or her is equivalent to the though not the same as those prescribed of the appointment, he or she has to produce the subject equivalent GO issued by the government of Tamil Nadu at the time of the certificate verification. சரி, சிவியில் இருக்கும் போது நம்ம ஜிஓ காமிச்சிடலாங்க. இப்போ நம்ம பேரில் எப்படி சார் எடுத்துக்கிறதுனா, அதான் சொல்கிறேனே, நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். அரசாணை எண் 243 அடிப்படையில் யாரெல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்தீங்களோ நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜிஓ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, முன்னாடி சொன்ன 243 ஜிஓ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு சென்னையில் மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் இருக்கும் பில்டிங், அந்த பில்டிங்கில் போயிட்டு உங்களுடைய பிலிட் யூஜிக்கான அனைத்து செமஸ்டரோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு கன்சல்ட் ஷீட் இருந்தால் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஐடி கார்டு இருந்தால் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க,
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரூ. 1000 அமௌண்ட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்கள வந்து டிடி எடுக்க சொல்லுவாங்க. ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா டிடி ரெஜிஸ்ட்ராருக்கு டிடி எடுத்து குடுக்கணும். அப்புறம் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 3லேருந்து 5 மாதத்துல வந்துரும். இது விரைவா வேணுன்றதுனால நீங்க சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 15 நாள்ல கூட கிடைக்கும். அது அலுவலகத்தோட செயல்பாடு உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்க அலுவலகத்துல போய் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு விரைவா வேணும்ன்னும் பொழுது, அதுக்கான வழிகாட்டுதல் அங்க கிடைச்சிரும். சரி. இது வந்து என்னுடைய ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் சரிங்களா? பேர் தெரியுதா? ஏ. ஆனந்தன், ஜெயா ஃப்ளாட்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரீட், வீனஸ், பெரம்பூர் அப்படின்னு இருக்கும் சென்னை. இது என்னோட ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வந்திருக்கு பாருங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அஃபிஷியல் கம்யூனிகேஷன் நம்பர் இஆர்சி எவால்வேஷன் அண்ட் எம்எஸ்சி 2012-11-85 டேட் வந்து 10 அக்டோபர் 2012ல் இது எனக்கு இஷ்யூ ஆயிருக்கு. ஆனால் நான் அப்ளை பண்ணது பாருங்க, இது சப்ஜெக்ட் என்னது? எவல்யூஷன் ஆர் ஈக்குவலன்ஸ் ஆஃப் எம்எஸ்சி டிகிரி இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி ரிகார்ட்ஸ். என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் அப்ளிகேஷன் டேட்டட். நான் கொடுத்த அப்ளிகேஷன் டேட் வந்து 8/5/2012. மே மாதம் கொடுத்தேன், எனக்கு போஸ்டரில் வந்தது அக்டோபரில் வந்தது. நீங்கள் வந்து விரைவாக வேணும்னா விரைவாக வாங்கிக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் இன்ஃபார்ம்டு தட் ஆஸ் பர் ஒப்பீனியன் ஆஃப் த chairperson போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இன் கெமிஸ்ட்ரி இன் யூனிவர்சிட்டி that course in first year of MSc degree in inorganic chemistry is similar to the MSc degree in general chemistry. கிளியர் ஆகிட்டிங்களா? நான் படித்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரிக்கு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் மெட்ராஸ் பிலிட் படிக்கிறது வந்து பிஏக்கு சிமிலராக இருக்குது அப்படின்றது டைப் ஆகும். சிமிலர் டு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இஸ் செகண்ட் இயர் தேர் ஆர் ஸ்பெஷல் பேப்பர் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வித் த பேக்ரவுண்ட் ஆஃப் நாலேஜ் இன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் எம்எஸ்சி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு செகண்ட் இயரில் தான் மாறுது. ஃபஸ்ட் இயரை பொறுத்தவரை ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, செகண்ட் இயரில் தான் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் வருது. ஆனாலும் அது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட பேக்ரவுண்ட் வச்சு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால the candidate would be able to teach chemistry at the school level and hence he can be considered for the appointment as school teacher in government school based on the attested copy submitted by the in his office சொல்லிட்டான். கிளியர் ஆகிட்டிங்களா? இது வந்து பர்பஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கிடையாது. இது என்னது உங்களுக்கு ஸ்கூலில் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கேன் பி கன்சிடர் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஸ் ஸ்கூல் டீச்சர். ஏன்னா இதை வச்சு நான் அப்பாயின்மெண்ட் கொடுன்னு நான் கேட்க முடியாது இல்லையா, எக்ஸாம் எழுதாமல். அதனால் அது ஏன் அடிச்சிருக்காங்கன்னா இதையே வச்சு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் ஈக்குவலன்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி பேரில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய மெட்ராஸோட ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு இதை ஸ்கேன் பண்ணி கொடுத்து காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்களே என்ன இப்போ இது எங்கேருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னா, என்னோடது இது எடுத்துக்கிறேன். என்னோடய ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி எங்கேருந்து வந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து வந்தது. இதுதான் இந்த ஜிஓ. எம்எஸ்சி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈக்குவலன்ஸ் டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. இந்த ஜிஓ என்னன்னா இதான் ஜிஓ நம்பர் 72/30/2013. இந்த ஜிஓவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் எங்கே வருது? ஈக்குவலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னோடது நான் படித்தது 3வது பிளேஸில் இருக்கிற இன்ஆர்கானிக். ஸோ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் படித்ததுனால, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படித்ததுனால இந்த அரசாணை எண் 72 அடிப்படையில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரசாணை எண் 243 பிலிட் நீங்கள்லாம் டைரெக்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பிலிட் தமிழ் அவார்டட் பை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேண்டிடேட். நீங்கள் உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அது டிடி எடுத்து ரெஜிஸ்டர் பேரில் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். இல்லை நீங்கள் அங்கே இருந்தே உடனே வாங்குறதா இருந்தாலும் நீங்களே பார்த்து கேட்டுக்கோங்க. ஒரு வாரத்தில் வருமா, இல்லை அன்றைக்கே வாங்கலாம், 2 நாள் வாங்கலாம்ன்றது எவ்வளோ சீக்கிரம் வேணுன்றது நீங்கள் அங்கே பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது ஆயிஷாவின் கசடருக்க இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கு, தெளிவான வழிகாட்டுதல் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 பேருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா குரூப்லேயும் அனுப்புங்க. ஈக்குவலன்ஸை பற்றி புரியாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு இதை பற்றி விவாதம் நடக்கிற குரூப்ஸில்
ஈக்குவலன்ஸ் ஸ்டடினா என்ன, அது எப்படி என்ன, அதுவும் முக்கியமாக 243 பற்றி கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் அனுப்புங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டீச்சர்ஸுக்கும் தெரிவிங்க. திஸ் இஸ் த ப்ராப்பர் அண்ட் 100% பியூர்லி கைடன்ஸ். இது இது என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டது. இது என்னுடைய யூனிவர்சிட்டி, நான் படித்த யூனிவர்சிட்டி. அங்கே நான் எப்படி ஈக்குவலன்ஸ் வாங்கினது, என்னை தவிர வேறு யாரால சிறப்பாக வழிகாட்ட முடியும். என்னுடைய சர்டிஃபிகேட் எவிடன்ஸாக காமிச்சிட்டேன். அதனால் அரசாணை எண் 243 இருக்கிறவங்க டைரெக்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். உங்கள் பேரில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது கொடுத்தீங்கன்னா அந்த வித்தல்டு நீக்கப்படும். டிஆர்பிக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், டிஆர்பியில் போய் சமர்ப்பிச்சிடுங்க. நீங்கள் இந்த அரசாணை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிலிட் படித்தவங்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்டை நான் ஸ்க்ரீனில் காமிச்ச சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மனு எழுதி திஸ் இஸ் மை ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் டிஆர்பியில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக இருக்கிற வித்தல்ட் ஸ்டார் நீக்கப்படும். யாருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிலிட் படித்தவங்களுக்கு வித்தல்ட் நீக்கப்படும் என்பதை 100% ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆயிஷாவின் கசடர கற்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்த ஒரு ஜியோவோடு சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியாதவங்களுக்கு அனுப்புங்க. இதை அப்படியே மூடி மறைச்சி உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எவ்வளோ நாள் தான் உண்மையை பொத்தி மறைச்சி வைக்க முடியும், எவ்வளோ தான் நீங்கள் மறைச்சி வைக்க முடியும், எவ்வளோ தான் நீங்கள் சொல்லாமல் இருக்க முடியும். இவன் தான் சொன்னால் இந்த இடத்துல தான் வந்ததுன்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் தயங்குறீங்க. அச்சம் தவிர.